أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم لتسألن يومئذ عن النعيم صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் உதவியினால் எங்களுடைய பள்ளிவாசலில் நாங்கள் அனைவரும் நல்ல விடயங்களை கேட்டு எங்களுடைய ஆன்மீக வளர்ச்சியை ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி நாங்கள் அனைவரும் பள்ளிவாசல் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நபர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவியினால் தொடர்ந்து வாராந்தம் எங்களுடைய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருப்பது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. சில இடங்களில் மாதத்திற்கு ஒரு முறை தான் ஒன்று சேருகிறார்கள். ஆனால் எங்களுடைய பள்ளிவாசலை பொறுத்த மட்டிலும் மாஷா அல்லாஹ் வாராந்தம் ஒவ்வொரு கிழமையும் நாங்கள் ஒன்று சேர்ந்து எங்களுடைய ஈமானுடைய நல்ல வளர்ச்சிக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருடைய இந்த முயற்சியையும் பொருந்திக் கொள்வானாக. நாங்கள் எந்த நோக்கத்துக்கு கொண்டு சேருகிறோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூரணமான முறைக்கு அடைவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நாங்கள் வாழ்கிற இந்த உலகம் இருக்கிறதே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நெருக்கத்தோடு அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதற்கென்று ஆக்கி வைத்திருக்கக்கூடிய நேரம் கொஞ்ச நேரம். எங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு நாங்கள் கொடுக்கின்ற நேரம் மிகவும் குறைவு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 நேர தொழுகைகளை கடமையாக்கி இருக்கிறான். அதுவும் விட்டு விட்டு தொடர்ச்சியாக பள்ளிவாசலோடே இருப்பதென்று ஆக்கவில்லை. கெப் விட்டு விட்டு தந்திருக்கிறான். காலை எழுந்தவுடன் 2 ரக்காத் சுபஹுடைய தொழுகை, அதற்கு பின்னால் 7-8 மணித்தியாலம் 9 மணித்தியாலத்துக்கு பின்னால் லுஹருடைய தொழுகை, அதற்கு பின்னால் 3 மணித்தியாலத்துக்கு பின்னால் அசருடைய தொழுகை, திரும்ப ஒரு 2.5 மணித்தியாலத்துக்கு பின்னால் மகரிபுடைய தொழுகை, இன்னும் ஒரு 2 மணித்தியாலத்துக்கு பின்னால் 1.5 மணித்தியாலத்துக்கு பின்னால் இஷாவுடைய தொழுகை, இஷாக்கு பின்னால் சுபஹுடைய தொழுகைக்கு கிட்டத்தட்ட 9 மணித்தியாலம் 10 மணித்தியாலம் சில நேரம் 6.5 மணித்தியாலம், இவ்வாறு எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்கக்கூடிய விதத்தில் சம்பாதிப்பதற்கு நேரம் கொடுப்பதற்கென்று எல்லாத்துக்குமே ஓய்வெடுப்பதற்கென்றெல்லாம் அதில் எங்களுடைய தேவைகளை எங்களுடைய ஒரு மனிதன் அடிப்படையான அத்தியாவசிய தேவைகளை செய்வதற்கென்று நேரத்தை கொடுத்து அல்லாஹ் வைத்திருக்கிறான். ரமலானை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் வருஷத்துக்கு ஒரு முறை, வருடத்திற்கு ஒரு முறை. அதே போன்று ஜகாத்துடைய கடமையை பார்த்தாலும் அதில் கால்நடைகள், பணம், தங்கம், வெள்ளி, வியாபார பொருட்கள் வருடத்திற்கு ஒரு முறை. புதையலாக இருந்தால் அது எப்போது எடுக்கப்படுகிறதோ அப்போது ஒரு விடுத்தம். விவசாய பொருட்களாக இருந்தால் அது எப்போது அறுவடை செய்யப்படுகிறதோ அத்தியாவசிய உணவாக உட்கொள்ளப்படக்கூடிய பொருளாக தானியமாக இருந்தால் எப்போது அது அறுவடை செய்யப்படுகிறதோ அப்போது ஒரு விடுத்தம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு இப்படி அழகாக லேசாக்கி வைத்திருக்கிறான். அதே நேரத்தில் திருமணம் முடிப்பது, மனைவியோடு எங்களுடைய தேவையை நிறைவேற்றுவதை வணக்கமாக ஆக்கி வைத்திருக்கிறான். வியாபாரம் செய்வதை, ஆகுமான வியாபாரம் செய்வதை வணக்கமாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் ஹலாலான சம்பாத்தியத்தில் கஷ்டப்படுகிறான், தன்னுடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, பெற்றோருக்காக கஷ்டப்பட்டு உழைத்து கொடுக்கிறான். அவனுக்கு சுப்ஹானல்லாஹ் எந்த அளவு என்று சொன்னால் அந்த ஒவ்வொரு கைப்பிடி அளவும் சாப்பாடு போகிறது என்று சொன்னால் அது அவனுக்கு தர்மமாக மாறுகிறது. இவ்வாறு உலக அடிப்படையான அம்சங்களையும் வணக்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு என்ன செய்திருக்கிறான், ஆக்கி வைத்திருக்கிறான். மனிதனாக பிறந்த நான், எனக்கென்று ஒரு உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடம்பை நான் ஆரோக்கியமாக வைத்திருப்பது என்னுடைய கடமை. நாங்களே சில நேரம் யோசிக்கிறது கிடையாது, எனக்கு தரப்பட்டிருக்கிற இந்த உடம்பு இருக்குதானே, இது ஒரு அருட்கொடை என்று நான் யோசிப்பது கிடையாது. எந்த அளவு சொன்னால் ஒரு மனிதனுக்கு ஈமானுடைய பாக்கியம் கிடைத்ததற்கு பின்னால் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய அருட்கொடை ஆரோக்கியம், இந்த உடம்பு. இந்த உடம்பில் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தால் அது யாருக்கு பாதிப்பு? எனக்கு பாதிப்பு. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு நான் தந்திருக்கின்ற இந்த உடம்புக்கு நீங்கள் தெரிந்து கொண்டு அதனுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கின்ற விதத்தில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிட வேண்டாம். வலா துல்கு பிஐதீக்கும் இல தஹ்லுகா,
நீங்கள் உங்களுடைய கரங்களை அழிவின் பக்கம் போட்டு விட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் தந்திருக்கின்ற அந்த உடம்பை அழகான முறைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதனாலதான் ஹிஃப்துன் நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சம் ஒன்று இருக்கிறது. அந்த அடிப்படையில் வைத்துத்தான் அதிகமான பாவமான காரியங்கள் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. 5 முக்கியமான அம்சங்கள் இருக்கிறது. அந்த முக்கியமான 5 அம்சங்களை வச்சுத்தான் அதிகமான தடுக்கப்பட்ட விடயங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது நான் என்னை பாதுகாப்பது. அதனால தான் பன்றி இறைச்சி சாப்பிடுவது ஹராம். ஆனால் எனக்கு சாப்பிடுவதற்கு எந்த ஒன்றுமே கிடைக்கல, உயிர் போகுது, பசிண்ட அப்படி பசி, இதுக்கங்கால ஏலா பசியை போக்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு பன்றி இறைச்சியை சாப்பிட முடியும் என்று இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. ஏன்? ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டும். அதே நேரத்தில் சாராயம், மது, அதே மாதிரி போதை வஸ்துக்களை பாவிப்பதை தடை செய்திருக்கிறது. ஏன்? உடம்பு, அதனை நான் பாவித்தால் நான் நானாக இருக்க மாட்டேன். தாய் தந்தை யாரென்று கிடையாது, மனைவி மக்கள் யாரென்று கிடையாது, உறவுகள் யாரென்று தெரியாது, மோசமான விஷயங்கள் வெளிப்பட்டு போய்விடும். நான் யாரென்று எனக்கு தெரியாது. அதனால தான் போதை வஸ்துக்களை பாவிப்பது ஹராம், தடுக்கப்பட்டிருக்கிறது. சாராயம் குடிப்பது நாங்கள் பார்க்க இருக்கிறோம். பெரும்பாவங்கள் நாங்கள் ஏற்கனவே பல விடுத்தங்கள் சொல்லியிருக்கிறோம். பெரும்பாவங்கள் ஒன்று இருக்கிறது. அதற்கான தௌபா, அந்த பாவங்களில் முழுமையாக விடுபட்டு கவலைப்பட்டு அதிலிருந்து ஒதுங்கி இருப்பதுதான் தௌபா. அது அல்லாஹ் விட உண்மையான முறையில் கண்ணீர் வடித்து நான் இதுக்கு பின்னால் செய்ய மாட்டேன் என்று அந்த உறுதி எடுத்தால் தான் அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த பாவத்தை மன்னிப்பான். அப்படின்னு சில பாவங்கள் இருக்குதுன்னு நாங்கள் எத்தனையோ 2-3 விடுத்தம் பேசியிருக்கிறோம். அது நாங்கள் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் அது விரிவாக பார்க்க இருக்கிறோம் பின்னால. எனவே எங்களுடைய உடம்பை பாதுகாப்பது, ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது எங்களுடைய ஒவ்வொருவருக்கும் கடமை. இதனை நான் பால்படுத்துவேனாக இருந்தால், வேண்டுமென்று நான் இந்த உடம்புக்கு செய்ய வேண்டிய விடயங்களை நான் அதனை பராமரிக்கவில்லை என்றால், அதனுடைய ஆரோக்கியத்தை பேணவில்லை என்றால் இதுவும் ஒரு பாவம். ஆரோக்கியத்தை நான் பேணவில்லை என்றால் இதுவும் ஒரு பாவம். அல்லாஹ் எனக்கு சல்லியை தந்திருக்கிறான், வசதி வாய்ப்பை தந்திருக்கிறான். நான் நேரத்துக்கு நேரம் சாப்பிடுவது கிடையாது, நான் ஆரோக்கியமற்ற உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன், நல்ல ஆரோக்கியமான சாப்பாடுகளை வாங்குவதற்கு கஞ்சத்தனம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் நான் இதுவும் ஒரு வகையில் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இதனை யாரும் பாவம் என்று நினைப்பது கூட கிடையாது. அல்லாஹ் வசதி வாய்ப்பை தந்தால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நான் உனக்கு ஒரு அருட்கொடையை தந்தால் அந்த அருட்கொடையின் வெளிப்பாடு உன்னில் தெரிய வேண்டும். கஞ்சத்தனம் செய்வது கிடையாது, பேங்க் பேலன்ஸில் அடிக்க கொண்டு போவது கிடையாது. நான் அதனை என்ன செய்ய வேண்டும்? அழகான ஒரு உடுப்பை உடுக்க வேண்டும், அழகான ஒரு சாப்பாடை சாப்பிட வேண்டும், ஆரோக்கியம் நிறைந்த, அது விலை எவ்வளவா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிட வேண்டும். ஒதுக்கப்பட்ட காய்கறிகளை வாங்குவது கிடையாது. பழைய ஏற்கனவே அதனுடைய அரவாசியை பிடுங்கி வைத்து அரவாசியாக வைத்திருக்கக்கூடிய வெங்காயத்தை வாங்குவது கிடையாது. இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றானா அதனுடைய வெளிப்பாடு உங்களுக்கு தெரிய வேண்டும். நல்லதை சாப்பிடுங்கள். என்ன சொல்கிறான் அல்லாஹ் தஆலா? யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும். ஈமான் கொண்டவர்களே, நான் உங்களுக்கு தந்த நல்லவைகளை சாப்பிடுங்கள். ரசூல்மார்களுக்கும் நபிமார்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்தான்? அதே கட்டளையை இட்டான், நல்லதை சாப்பிடுங்கள். அதனால தான் வந்த நபிமார்கள் அனைவரும் வியாபாரம் செய்தார்கள், ஆடு மேய்த்தார்கள், கைத்தொழில் செய்தார்கள். ஏன்? உலக அமைப்பில் வாழ்வ வேண்டும், இந்த உடம்பை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டும். எனவே ஆரோக்கியம் மிக முக்கியமானது. ஆரோக்கியம் மிக முக்கியமானது. இன்னல்லாஹ தஆலா தய்யிபுன், அல்லாஹ்வும் பரிசுத்தமானவன், சுத்தமானவன், அழகானவன். எனவே உங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய விஷயங்களும் எப்படி இருக்கணும்? அழகாக இருக்கணும், நல்லாக இருக்கணும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த விடயத்தில் நான் நீங்களும் கரிசனை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆரோக்கியம் என்பது வெறுமனே உடம்பு சார்ந்த விஷயத்தோடு மட்டும் சுருங்கிக் கொள்ளாது. ஆரோக்கியம் என்று சொல்வது எங்கட உடம்போடு மட்டும் அது சுருங்கிக் கொள்ளாது. எக்ஸ்ட்ரா 2 விஷயம் அதில் சம்பந்தப்படும். உள்ளமும் ஆன்மீகமும். உள்ளமும் ஆன்மீகமும். உடம்பும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், என்னுடைய ஆன்மீகமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும்.
இந்த 3 விடயங்களிலும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் ஒரு மனிதன் பூரண ஆரோக்கியம் உடையவனாக கருதப்படுவான். அதில் முதலாவதாக சொல்ல வருகின்ற விடயம் உடம்பு, உடல் ஆரோக்கியம். அதனை நாங்கள் பார்ப்போம். உடல் ஆரோக்கியத்தில் முதலாவதாக சம்பந்தப்படக்கூடியது உணவு. நாங்கள் சாப்பிடுகின்ற உணவு எப்படி இருக்க வேண்டும்? நபிசாசம் அவர்கள் எப்போதுமே, நாங்கள் நினைக்கிறோம் ஹதீஸ் கிதாப் என்று சொன்னால் அதில் முழுக்க முழுக்க மார்க்க விஷயங்கள் மட்டும்தான் உள்ளடங்கி இருக்கு என்று சில ஆட்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஹதீஸ் கிதாபுண்டா சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் அல்லது ஜாமிஉ திர்மிதி இது போன்ற கிதாபுகளை நாங்கள் ஹதீஸ் கிதாபுகளை சொன்னால் சிலர் நினைப்பார்கள் இது வெறுமனே மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் இதில் இருக்குது. தொழுகை, நோன்பு, பொய் பேசக்கூடாது, ஹராம், ஜாயிஸ், கட்டாயம், கூடாது. இல்லை, இதை தாண்டிய ஒரு விஷயமும் இருக்குது. கிதாபு திப், வைத்தியம், எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும். நபிசசம் அவங்களுக்கு சாப்பாடு வைக்கப்பட்டால் என்ன செய்வாங்க பார்ப்பாங்க. இன்றைக்கு இப்போ சாப்பாடு சூடான சாப்பாடா குளிரான சாப்பாடா? வச்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு சாப்பாடு சூடான, இது எனக்கும் சேர்த்து நான் பேசுறது, பேசக்கூடிய விஷயம் நான் இதில் பெர்ஃபெக்ட், நீங்கள் எல்லாம் தவறு அப்படின்னு கதைக்கிறது இல்லை. பேசக்கூடிய விஷயம் என்னையும் சேர்த்து தான் நான் இதில் பேசுறது. இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் பேசவும் வேணும். வெறுமனே என்னது அடுத்தாக்களை விழிக்க போக்கல நான் சரி அடுத்தாக்கள் பிழை அப்படின்றதில்ல. மனிதனாக இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாருமே சில நேரங்கள் தவறுகள் நடக்கும். எனவே பேசப்படக்கூடிய விஷயங்களில் நாங்கள் எல்லாரும் அதில் ஒன்று சேருவோம். ஹை, எனவே அந்த அடிப்படையில் சாப்பிடுகிற நேரத்தில் நிறைய விஷயம் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டுக்கு இது என்ன சாப்பாடு, சூடா குளிர்மையானதா? சூடான சாப்பாட்டை சாப்பிட்டால் அதற்கு பின்னால் குளுமையான ஒரு சாப்பாட்டை சாப்பிடுவாங்க, பேலன்ஸ் ஆகிடும். அல்லது பெஸ்ட்டுக்கு வைக்கப்பட்டக்கூடிய சாப்பாடு குளுமையான சாப்பாடாக இருந்தால் அதற்கு பின்னால் ஒரு சூடான சாப்பாடை சாப்பிடுவாங்க, பேலன்ஸ் ஆகிடும். அதே நேரத்தில் சாப்பிடுகின்ற நேரம் தன்னுடைய உடம்பில் எவ்வளவுக்கு சாப்பிடுவாங்க? வகுத்த 3 பகுதியாக பிரிப்பாங்க. வகுத்த 3 பகுதியாக பிரிப்பாங்க. அதில் ஒரு பகுதி சாப்பாட்டிற்கு, அடுத்த பகுதி தண்ணீருக்கு, அடுத்த ஒரு பகுதி சும்மா விடுவாங்க மூச்சு விடுவதற்கு. எப்படி ஹதீஸுடைய வார்த்தை வருது? நஃபஸ், மூச்சு விடுவதற்கு வருது. ஏனென்றா மனுஷன் இந்த இறப்பையை ஃபுல்லாக நிறைச்சிட்டா சாப்பாட்டின் மூலமாக தண்ணீர் மூலமாக அடுத்த கட்டம் என்ன பிரச்சனை உண்டாகும்? மூச்சு விடுற பிரச்சனை தான் உண்டாகும். அப்போ ஹதீஸுடைய வார்த்தையே என்ன? ஹதீஸுடைய வார்த்தையே என்ன? மூச்சு விடுறதுக்கு ஒரு பகுதி வைங்க அப்படின்னா உங்களோட ஆரோக்கியத்துக்கு ஒரு பகுதியை நீங்கள் வைங்க, முழுமையாக நிரப்ப வேணாம். இந்த நேரத்தில் நாங்கள் இன்னொரு விஷயத்தை நாங்கள் வழங்கிக் கொள்ளணும். சிலாக்கள் என்னது கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க என்பதனால அவங்க கூடுதலாக சாப்பிட்ற அர்த்தமும் இல்லை. சிலவங்க மெலிஞ்சி இருக்கிறதுனால அவங்க என்னது சாப்பிட்ற இல்லைன்ற அர்த்தமும் இல்லை. சில நேரம் என்னது மெலிஞ்சவங்க என்ன செய்வாங்க, நிறைய சாப்பிடுவாங்க, ஆனால் உடம்பு பிடிக்காது. கொஞ்சம் கொளுத்தவங்க என்ன செய்வாங்க, சாப்பிட்றது கொஞ்சம் போல, அது அவங்களுடைய ஜீனுடைய பிரச்சனையாக இருக்கும். ஹை, அப்போ எனவே சாப்பிடுகின்ற நேரத்திலே சூடு குளுமை இந்த சப்ஜெக்டில் நம்பி என்ன செய்வாங்க, கவனம் செலுத்துவாங்க. அடுத்தது சாப்பிட்ற சாப்பாட்டை முழுமையாக என்ன செய்ய மாட்டாங்க, வேறு நிரம்புற அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு எங்களோட சமூகம் என்னத்தை தவறுதலாக வச்சு விளங்கி வச்சுக்கிறாங்கண்டா, அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறான், நீங்கள் சாப்பிடுங்க குடியுங்க, வக்குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். சாப்பிடுங்க குடியுங்க, வீண்வரையும் செய்யாதீங்க, அல்லாஹ் வீண்வரையும் செய்யக்கூடியவர்களை விரும்ப மாட்டான். நாங்கள் நினைக்கிறோம் என்ன, சமைச்ச சாப்பாடு அப்படியே இருக்குது, இது எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிடணும். இன்றைக்கு இது அப்படியே சாப்பிட்டு முடிச்சிடணும், வீண்வரையும் செய்யக்கூடாது, வீசக்கூடாது வெளியே அப்படின்னு யோசிக்கிறாங்க, மிச்சப்படக்கூடாதுன்னு. அப்படி இல்லை அது அர்த்தம். அது அர்த்தம் என்னண்டா, நீங்கள் சாப்பிடுங்க குடியுங்க, அளவுக்கு மீறி சாப்பிடாதீங்க, குடிக்காதீங்கன்னு அர்த்தம். வீண்வரையம் செய்யாதீங்கன்ற அந்த அர்த்தம் என்ன? அளவுக்கு மீறி சாப்பிட வேண்டாம், அளவுக்கு மீறி குடிக்க வேண்டாம்னு அர்த்தம். அப்போ மிச்சப்பட்டது என்ன செய்யறது? அதுக்குத்தான் நீங்கள் சமைக்கும் போது கூட சமையுங்க, மிச்சப்பட்டா உங்களோட அண்டை வீட்டாருக்கு கொடுங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் ஒன்று வந்து இருக்குது. மிச்சப்பட்டா என்ன செய்யலாம், அல்லது ஒரு ரூமுக்கு மனுஷன் ஒருத்தருக்கு என்ன செய்யலாம், சாப்பிட கொடுக்கலாம், அல்லது அதை புக் பண்ணி எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். எனவே இதுதான் இந்த ஆயத்துடைய விளக்கமே தவிர வேறு நிறைய
ஆக்கிரத்தை இல்லத்தை ஃபுல்லாக முடிக்கணுங்கிற அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி எப்போவுமே வசதி வாய்ப்பு இருக்குது என்பதற்காக வேண்டி எப்போவுமே இறைச்சே சாப்பிடணும் அப்படின்ற அர்த்தம் இல்லை. எல்லாமே ஒரு அளவோடு இருக்கணும். எல்லாமே ஒரு அளவோடு இருக்கணும். இஸ்லாம் எவ்வளோ அப்படி அழகாக வழிகாட்டிக்குதுன்னு சொன்னால், நபியவங்கள் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு எல்லா விடயங்கள்லையும் நடுத்தரமான விஷயம் பிடிக்கும் அப்படின்னு வருது. அப்போ எல்லாத்திலையும் என்ன செய்யணும்? நடுத்தரம் ஒன்று இருக்கணும். செலவழிக்கிறதா இருந்தாலும் நடுத்தரமான முறையில் செலவழிக்க பழகிக்கொள்ளணும். அதே மாதிரி சாப்பிட்ற விஷயத்திலையும் நடுத்தரமான முறையில் சாப்பிட்டு கொள்ளணும். அப்போ எனவே ஒரு மனிதனுக்கு அவன் சாப்பிடுகின்ற சாப்பாடு நேரத்திலே இறைச்சியும் மீனும் இடக்கடை சாப்பிட்டு கொள்ளவும் வேணும். கோழி இடக்கடை சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனாலும் பல வகைகள் காய்கறிகள் என்பது அடிக்கடி சாப்பிடணும். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில். யார் சம்பவத்தில்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில் நாங்கள் பார்த்தோம், மீனுடைய வயிற்றுக்கு அவங்க இருந்ததால, கொஞ்ச நாள் இருந்ததால மீன் கொண்டு போட்டுச்சு தலையில். எப்படியா நிலைமையில் இருந்தாங்க? வஹுவ சகீம், அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. ஏன்? இருந்த காற்று ஏற்கனவே இருந்த அந்த அமைப்பில் இருக்கையில் மீனுடைய வயிற்றுக்கு அடப்பட்டிருந்தாங்க. எனவே வந்த நேரத்தில் நோயோடு இருந்தாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? அவங்களுக்கு சொல்றான், நீங்க எதை சாப்பிடுங்க? யக்தீன் என்று சொல்லக்கூடிய அந்த மரக்கறியை சாப்பிடுங்கள். யக்தீன் என்று சொன்னால் வட்டக்காய், சுரக்காய், வட்டக்காய், சுரக்காய், பீக்கங்காய் இப்படி இருக்கக்கூடிய எல்லாமே, பாவக்காய், இது எல்லாத்துக்கும் பேர் யக்தீன் என்கிற பேர்ல வரும். இந்த எல்லா மரக்கறியும் எப்படியாப்பட்டது? ஆரோக்கியமான மரக்கறி. எனவே மரக்கறிகள் சாப்பிடணும். அதே மாதிரி பழங்கள் சாப்பிடணும். சீசன் பழம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொர்க்கவாசிகளோட சாப்பாட்டில் செல்லும் போது எல்லா இடத்துலையும் என்ன சொல்றான்? ஃபாக்கிஹா, ஃபாக்கிஹா, ஃபாக்கிஹா. சில பழங்களுடைய பேரையும் சொல்லிக்கிறான். சில பழங்களுடைய பேரையும் அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்திக்கிறான். எந்த அளவுன்னு சொன்னா, சிலாக்கள் 3 வருஷம் 4 வருஷம் புரியால சில பழங்களை கொடுத்த நேரத்தில், சாப்பிட்ற நேரத்தில் அவர் சொல்றாரு, அந்த மனுஷன் சொல்றாரு, இது எனக்கு பிம்பழம். நான் கொஞ்ச நாள் நான் வந்ததுக்கு இதுவரைக்கும் நான் வாங்கி சாப்பிட்டது கிடையாது. நான் நினைச்சிக்கிறேன் இது தக்காளி காண்டு. எனவே நான் சாப்பிடல, இன்றைக்கு தான் முதலாக சாப்பிட்றேன். எவ்வளவு காலம்? 3 வருஷம். நான் எதை ஏன் சொல்ல வரேன்னு கேட்டா, சீசன் பழம் என்கிறது அல்லாஹ் தஆலா அது எனக்கு ஒரு மருந்தாக, ஷிஃபாவாக, ஆரோக்கியமாக வச்சுக்கிறான். சீசன் பழங்களை நான் நினைச்ச கட்டாயம் வாங்கி சாப்பிடணும். ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு பழங்கள் வரும், ஒவ்வொரு காய்கறிகள் வரும். அதை எடுத்து சாப்பிடக்கூடிய பழக்கம் எங்கள்கிட்ட இருக்கணும். எனவே அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த உடம்பு என்பது மிக பொறுமதியானது. இதனால் பால்படுத்தக்கூடாது. நான் பால்படுத்தினால் நான் ஒரு குற்றவாளியாக பார்க்கப்படுவேன். ஆனால் இதை யாரும் குற்றமாக நினைப்பது கிடையாது. அடுத்தது தூக்கம். எங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சம்பந்தப்படக்கூடிய 1வது விஷயம் உணவு, 2வது சப்ஜெக்ட் தூக்கம். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா. தூக்கத்தை நான் உங்களுக்கு, உங்களோட உடலுக்கு ஆரோக்கியமாக ஆக்கி வச்சுக்கிறேன். தூக்கம் என்பது எங்களோட உடம்புக்கு கிடைக்கின்ற ஆரோக்கியம். போதுமான தூக்கம் இருக்கணும். எந்த மனுஷன் போதுமான தூக்கம் தூங்காமைக்கு கொஞ்ச நாள் அவனை போவானாக இருந்தால் அவனுடைய கண் பாதிப்படையும். அதே மாதிரி அவனுடைய மன நிலையும் பாதிப்படையும். அவனுடைய மனநிலையும் பாதிப்படையும். தூக்கம் மிக முக்கியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கினாலும் என்ன செய்வாங்க? இரவு வணக்கம் என்பது முக்கியமான ஒரு வணக்கம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? குமில் லைல இல்லா கலீலா. இரவுல தூங்கி போட்டு எழுப்பி வணங்குங்க. எப்படி சொல்றான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல? நீங்க தூங்கி போட்டு அதுக்கு பின்னால் எழுப்பி தொழுங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப தூக்கம் என்பது எவ்வளவு முக்கியமானது. தூக்கத்துக்கு ஒரு முறை ஒன்று இருக்கு. தூக்கத்துக்கு ஒரு முறை ஒன்று இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்லாமிய வழிகாட்டல் என்பது நாங்கள் படிக்கணும். துப்புறது எப்படி துப்பணும் சொல்லி தந்திக்கு இஸ்லாம். நான் துப்புறது நோமல் எச்சிலாக இருந்தால் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், அல்லது 2 பேரோட உரையாடி கொண்டிருக்கிறேன், அல்லது நான் நிற்கிறது ஒரு பாதை, மக்கள் பெய்த்து வர ஒரு பாதை, அப்படி இருக்குமாக இருந்தால் ஓரத்தில் பெய்த்து துப்பணும். ஓரத்தில் பெய்த்து துப்பணும். வந்தது காரல் கட்டியாக இருந்தால், வந்த எச்சில் துப்பணி இல்லாமல் காரல் கட்டியாக இருந்தால் என்ன செய்யணும்? காலால மண்ணை போட்டு மூடணும்.
அல்லது டிஷ்யூ பேப்பரால் எடுத்து அதை டஸ்ட்பினில் போடணும். சுப்ஹானல்லாஹ். ஏன்? அது உங்களுக்கு அருவருப்பு இல்லை. உங்களுடைய மலம், உங்களுடைய சிறுநீர், உங்களுடைய காரல், அது எனக்கு என்ன இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் தங்கடது அருவருப்பு இல்லை. ஆனால் அடுத்தாக்களுக்கு அது என்ன அருவருப்பு. நான் நினைக்கிறேன், நான் துப்பினது என்னது காரல் கட்டி டோன்ட் கேர் இல்லை. அடுத்தவர் வந்து பார்ப்பாரு, என்னடா இது இந்த இடத்துல எவன்டா போட்டு செஞ்சுட்டு போனது, அவனுக்கு சும்மா என்னது பத்துவானு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஏசுவாங்க. அவங்க துப்புரவு செய்வாங்க, அந்த இடத்த என்ன செய்வாங்க, துப்புரவு செய்வாங்க. மனம் விரும்பி செய்ய மாட்டாங்க, ஏசி தான் செய்வாங்க. அதனால தான் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இஸ்லாத்துடைய வழிகாட்டல பாருங்க, இத்தகுல் மலாயின சலாசா, உங்களுக்கு சாபத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய 3 இடங்களை நீங்க பயந்து கொள்ளுங்க. சாபத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய 3 இடத்தை நீங்க பயந்து கொள்ளுங்க. அப்படின்னா என்ன? அந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்க. அதுல முதலாவது பாதை. போகின்ற பாதையில் சிறுநீர் கழிப்பதோ, மலம் கழிப்பதோ, குப்பைகளை கொட்டுவதோ அல்லது காரல் கட்டியை இது மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறது கூடாது. பயந்து கொள்ளுங்க. நீங்க அதில் அப்படி செஞ்சுட்டு போனா உங்களுக்கு பத்துவாக்கள் வரும். உங்களுக்கு என்ன வரும்? பத்துவா கிடைக்கும். யாருடைய பத்துவா எந்த நேரத்தை ஏற்றுக்கொள்ளப்படும் யாருக்கும் சொல்ல தெரியாது. நான் எந்த ஒரு பாவமும் செய்ய, நான் சுபு தொழுது, நான் எல்லாமே என்னது நல்ல முறையில் துவா எல்லாம் ஓதினது, எனக்கு அந்த ஆபத்து வரணும். ஆபத்து வந்திருக்குது, காரணம் என்ன? செஞ்ச வேலை அப்படி. 1வது பாதையில் தவிர்ந்து கொள்ளணும். 2வது நிழல் உள்ள இடங்கள், அது மரங்களுடைய நிழலாக இருக்கலாம் அல்லது ஒரு கட்டிட ஓரமாக இருக்கலாம். இந்த மாதிரியான நிழல் இருக்கக்கூடிய இடத்திலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அசுத்தங்கள் செய்யறத தவிர்த்து கொள்ளணும். அடுத்தது, மரத்துக்கு கீழே என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரியான மோசமான விஷயங்கள் செய்யக்கூடாது. ஏன்? அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய பழம் அது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாட்டியாலும் ஒரு மிருகத்துக்கு என்ன செய்யும், பிரயோஜனமாக இருக்கும். நீங்க போட்டிக்கிற அருவருப்பான அந்த குப்பையில் அது உளுந்தால் அது சாப்பிடாது. அல்லது நீங்கள் மலத்தை கழிச்சாலோ அல்லது சிறுநீர் கழிச்சாலோ அல்லது குப்பையை போட்டு அதில் புழுக்கள் வடிஞ்சு தண்ணி வடிஞ்சாலும் கீழுக்கு இருக்கின்ற ஒரு மிருகத்துடைய பொந்து இருக்கும், ஒரு எறும்புடைய பொந்து இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன செய்றீங்க, ஆபத்தை தொந்தரவு விளைவிக்கிறீங்க. இது நல்லமில்ல. சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீர். 3வது இடம் தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். டஸ்ட்பின்களை என்னது கழுகுற சிங்கிக்கும் அதுல நான் போய் என்ன செய்யப்படாது, வாய் கொப்பளிக்கப்படாது. ஏன்டா வீட்டு சொந்த வீடா இருந்தா வேற விஷயம். பொதுவான சிங்கா இருந்தா என்ன செய்யப்படாது, போய் வாய் கொப்பளிக்கப்படாது. அதுல போய் என்ன செய்யப்படாது, மூக்கு சீரக்கூடாது, காரல் கட்டிய போடக்கூடாது. நல்ல இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். அடுத்தாக்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக எங்களுக்கு பத்துவாக்களை சம்பாதிச்சு தரக்கூடிய விஷயங்கள். எவ்வளவு வழிகாட்டு! சுப்ஹானல்லாஹ். இஸ்லாம் எவ்வளவு அழகான முறைக்கு வழிகாட்டி இருக்குது. அதே மாதிரி தான் இஸ்லாம் எங்களுக்கு படுக்கைக்கு ஒரு வழிகாட்டில் அழகான முறைக்கு காட்டி தந்திருக்குது. அதனால தான் எங்களோட தூக்கத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் விழிச்சிருக்கக்கூடிய நேரத்தில் அது என்ன செய்யுது, பிரதிபலிக்குது. முதலாவது நான் தூங்க போறேன்னா இருந்தா என்ன செய்யணும், நான் முதலாவது தான் உது செய்யணும். தொழுகைக்கு நாங்கள் எப்படி உது எடுக்கிறோமோ அதே மாதிரி உது எடுக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள்ளணும். இன்றைக்கு எத்தனையோ பேர் தூங்கினாங்க, எழுவ போக்கில் உசிரில்லை, மௌத்து. எனவே எனக்கு எந்த நேரத்தில் மௌத்து வரும் யாருக்கும் சொல்ல தெரியாது. அப்போ நான் உதுவோட மரணிச்சிருந்தால் அது எவ்வளோ ஒரு பாக்கியம். அப்போ எனவே தூங்கக்கூடிய நேரத்தில் உது செய்து கொண்டு தூங்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளணும். அடுத்தது விரிப்ப கொஞ்சம் ஒசரம், என்னது கொஞ்சம் தட்டணும். விரிப்ப கொஞ்சம் தட்டணும். கண்ணுக்கு தெரியாத எறும்புகள் இருக்கும் சில நேரம், அல்லது ஊத்தைகள் இருக்கும். ஒரு நடந்த உண்மையான சம்பவம், ஒருவர் அவருடைய கட்டில 2 நாள் இரவு நல்ல பாம்போட படுத்திக்காரு. கட்டில இருக்குல்ல, பெட்டு இருக்குல்ல, என்ன நீக்குது, நல்ல பாம்பு. உண்மையாக நடந்த சம்பவம் இது. அதே நேரம் சிலாக்கள் எலும்பி துடிச்சு கொண்டு ஓடி வருவாங்க. என்னது காதலுக்கு என்னமோ பெருசா என்னமோ போய்த்துண்டு பார்த்தா ஒன்றும் போய்த்திக்கா, சின்னொரு எறும்பு. ஆனா காதலுக்கு சின்னொரு எறும்பு போனாலும் எப்படி இருக்கும், பெரிய ஒரு வண்டு போன மாதிரி இருக்கும். காதலுக்கு சின்னொரு எறும்பு போனாலும் எப்படி இருக்கும், பெரியோர் வண்டு போன மாதிரி இருக்கும். அது அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் உப்பு தண்ணியை ஊற்றி அல்லது வேற என்ன செய்ய போட்டு எடுக்க வேண்டிய நிலப்பாடு. ஏன்
தூங்க போக்கில் விரிப்பு ஒழுங்கான முறைக்கு தட்டல்லைங்கிற காரணம். விரிப்பை தட்டக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளணும். அடுத்ததாக ஆயத்துல் குர்சி ஓதணும். எதை ஓதணும்? ஆயத்துல் குர்சியை ஓதணும். ஆயத்துல் குர்சி ஓதினா இன்றைக்கு சிலாக்கள் திடுக்கிட்டு பயந்து எழும்புறது. பயங்கரமான கனவு, தூங்கின முறை பிழை. எனவே பயங்கரமான ஆபத்தான கனவுகள், பயங்கரமான கனவுகள். ஒரு மனிதன் தூங்கும்போது ஆயத்துல் குர்சியை ஓதி தூங்கினால் அல்லாஹ் அவருக்கு ஒரு மலக்கை நியமிக்கிறான், ஆபத்துகள் வராமைக்கு பாதுகாக்கிறது. ஆயத்துல் குர்சியை ஓத பழகிக்கொள்ளணும். அதே மாதிரி பக்ராவுடைய கடைசி 2 ஆயத், ஆமன ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஸாஹா. இது மிக முக்கியமான ஆயத்து. தனிக்கர துஆ, ஆபத்துகள் வராமைக்குரிய பாதுகாப்பு. இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் பெரியால வேலை செய்கிறோம். சில நேரம் ஹார்ட் ஒர்க். ஒரு தடவை பாத்திமா அவங்க ஓடி வந்தாங்க. நபி அவங்களுக்கு கனிமத் பொருட்களில் கொஞ்சம் அடிமை பொம்பளைகள் கிடைச்சிக்கிற செய்தி கேள்விப்பட்டதுக்கு பின்னால் வந்து பார்த்தா நபி அவங்க இல்லை, ஆயிஷா நாயகி இருக்கிறாங்க, சொல்லிட்டு போனாங்க, இதுக்கு தான் நான் வந்தேன். நபி அவங்க வீட்டுக்கு வராங்க, ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, பின்னால் அப்படியே போகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள்கிட்ட வீட்டுக்கு போயிட்டு பார்க்க தூங்கி கொண்டிருக்கிறாங்க. நபியை கண்டு உடனே எழும்ப முயற்சிக்கிறாங்க. சொன்னாங்க, இல்லை நீங்கள் அப்படி இருங்க, ஏன் இப்படி நீங்கள் வந்த செய்தி கேள்விப்பட்டேன், இதுக்காக வந்தீங்க, ரைட், உங்களுக்கு வேலை செய்கிறது கஷ்டம்தான், ஆனாலும் உங்களுக்கு அடிமை பொம்பளைகள் கிடைக்கிறதை விட நான் உங்களுக்கு சிறந்த ஒரு துவா ஒன்று சொல்லித்தாரேன், இதை நீங்கள் ஓதி வாங்க, உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய எந்த ஒரு வலியும் உங்களுக்கு இருக்க மாட்டாது. என்னது? சுபஹானல்லாஹ் என்று 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ்ண்டு 33 தடவை, அல்லாஹு அக்பர்ண்டு 33 தடவை. இதை ஓதினால் உடம்புல உள்ள வலி என்ன செஞ்சிடும்? இல்லாமல் போயிடும். ஆனால் இதெல்லாம் செய்கிறதுக்கு என்ன வேணும்? நம்பிக்கை வேணும். இதெல்லாம் செய்கிறதுக்கு என்ன வேணும்? நம்பிக்கை வேணும். இந்த மாதிரியான அடிப்படையில் தூங்கினால் அதுக்கு பின்னால் அல்லாஹு பிஸ்மிக அமூத்து வாஹியா என்கிற துவா, மௌத்திரிய சிந்தனையோட படுத்தால், இதெல்லாத்தையும் ஓதிட்டு படுத்தால் உண்மையிலேயே தூக்கம் லேசாக வந்துடும். எழும்புற நேரத்தில் உற்சாகமாக எழும்புவோம். இந்த எல்லாத்தையும் செஞ்சு வரணும். ஆனால் இன்றைக்கு இந்த மொபைல் ஃபோன் வந்ததுக்கு பின்னால் யாரெல்லாம் இதுக்கு முன்னுக்கு 2008 2005 செஞ்சு வந்த ஆட்கள் எல்லாம் 2010க்கு பின்னால் கூட அவனோட நடவடிக்கையெல்லாம் மாறி போச்சு. தூங்க போக்கலையும் கடைசாவது மொபைலை பார்த்து போட்டு தான் அப்படி என்ன செய்யறது? தூங்குறது. கடைசாவது பார்த்த காட்சி என்னவோ அதுதான் கனவுலையும் சில நேரம் என்ன செய்யும்? வரும். கனவுலையும் சில நேரம் அதுதான் வரும். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, எந்த மனிதனுக்கு சுபுகுடைய பாக்கியம் கிடைக்குது இல்லைண்டா விளங்கி கொள்ளணுமாம், அவன் செய்த இரவுல செஞ்ச அந்த பாவம்தான் காரணம். அந்த பாவங்கள் தான் அவன் அப்படியே கட்டி போட்டு வச்சிருக்குது. ஆனால் எங்களோட கண்ணுக்கு அது விளங்காது. எங்களுக்கு மாஞ்சி போட்டிக்கிற செய்தி எங்களோட கண்ணுக்கு அது விளங்காது. நாங்கள் செஞ்ச அந்த இரவுல செஞ்ச அந்த பாவம் தான் எனக்கு என்ன செய்யுது? சுபுக்கு எழும்புறதுக்கு பாரத்தை உண்டாக்கி வச்சிருக்குது அப்படின்னு இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. இந்த அடிப்படை ஒரு மனிதன் தூங்கினால் அவனுக்கு உண்மையாக ஒரு 7 அவர் 8 அவர் அழகான முறைக்கு தூங்கினால் அவனுக்கு போதிய அளவான ஒரு தூக்கம் கிடைக்கிறது. பகல் நேரத்தில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அழகான முறைக்கு என்ன செய்ய முடியும்? வேலை செய்ய முடியும். எனவே தூக்கம் அவ்வளவு மிக முக்கியமானது. எனவே அந்த தூக்க விஷயத்தில் நாங்கள் பொடுப்போக்குத்தனமாக என்ன செஞ்சிடப்படாது, இருந்துடக்கூடாது. அதே மாதிரி உடம்புடைய ஆரோக்கியத்தில் அடுத்த கட்டம் உடற்பயிற்சி. எங்களுக்கு எப்படிலாம் சந்தர்ப்பங்கள் கிடைக்குதோ குறைஞ்சபட்சம் கொஞ்சம் தூரம் நடக்கிற பழக்கம், இந்த மாதிரியான அமைப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டால் எங்களுடைய உடம்பு என்ன செய்யும்? ஆரோக்கியமாக இருக்கும். இது ஆரோக்கியத்தில் 1வது பகுதி. 2வது பகுதி உள ஆரோக்கியம். இன்றைக்கு அதிகமான மக்கள் உடலை பார்த்தால் நல்ல சாட்ட வாட்டமாக இருக்குது, ஆனால் மனநோயாளி. என்னது? மனநோயாளி. சிரிக்கிறார், கதைக்கிறார், எல்லாம் இருக்குது, ஆனால் அவரு எங்களோட இல்லை. அவருக்கு சிந்தனை வேற எங்கேயோ. உடல் ஆரோக்கியம் மட்டும் ஆரோக்கியம் கிடையாது, உள்ளம் ஆரோக்கியமாகவும் இருக்கணும். அப்பதான் இவர் பூர்த்தியான முறையில் ஆரோக்கியமாக இருக்கிறாரு.
எந்த அளவு சொன்னால் சிலருக்கு மொபைல் ஷாக்ல இல்லாட்டி பைத்தியம் பிடிச்சிடும். இதுவும் உள்ள நோய், மிக முக்கியமான தற்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு உள்ள நோய். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரும் வரைக்கும் ஒரு உள நோய், மனநோய் மொபைல். எந்த ஒரு விஷயமும் இல்லாட்டியும் மொபைல் அடிக்கடி ஷாக்கில் இப்படி தட்டி பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம், அல்லது ஒரு அரை மணி நேரம் போக்குள்ள மொபைலை கொஞ்சம் எடுத்து ஸ்கிரீன் கொஞ்சம் ஓன் பண்ணி பார்த்துட்டு வைக்கிறது. இப்படி ஒரு பழக்கம் இருந்தால் நாங்கள் வணங்கிக் கொள்ளணும், நான் என்ன வகிக்கிறேன், நோயாளியாக இருக்கிறேன். எந்த நேரத்தில் நான் என் வேலையில அழகான முறைக்கு போக்கஸ் பண்ணி அழகான முறைக்கு செஞ்சு கொள்ள எனக்கு இந்த இடையில சிந்தனை வராமைக்கு இருக்குமா இருந்தால், பிள்ளை மனைவியோடு நான் முன்னுக்கு கதைக்கிற நேரத்தில் எனக்கு இந்த இடையில சிந்தனை அந்த மொபைலை பற்றி வராமல் இருந்தால் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். நான் கதைக்கிற முக்கியமான ஒரு விஷயம், ஆனா இந்த சிந்தனை போகுது மொபைல் பக்கம், அப்படின்னா என்ன அர்த்தம், நோயாளி. அதே நேரத்தில் நான் கதைச்சிட்டு இருப்பேன், ஆனா அவருக்கு போகும் அங்க அடுத்த பக்கம் என்னது, கண். ஏன் அவருக்கு அடுத்த குறை இன்னைக்கு பேசாட்டி அவர் தூக்கம் போவாங்க. உள்ள நோயாளி, மனநோயாளி. ஏன் அடுத்தாக்கள குறை என்ன வெளிப்படுது, அடுத்தாக்கள குறை என்ன வெளிப்படுது, அதான் அவருக்கு பேசினால்தான் அவருக்கு நல்ல ஒரு மன ஆரோக்கியம் அவருக்கு என்ன செய்யும் கிடைக்கும். மனநோய் எந்த இடத்துல ஒரு ஊத்த ஈக்குது, எந்த இடத்துல ஒரு குறை ஈக்குது என்று பார்த்து அதை பேசி பரப்பினால்தான் அவருக்கு அன்றைய நாள் திருப்தியாக இருக்கும். மனநோயாளி. ஒரு மனிதனுக்கு லேசான ஒரு அடிச்சு ஒரு அநியாயம் ஒன்று செய்யாட்டி அவருக்கு தூக்கம் போகாது. இன்றைக்கு யாருக்கு சரி ஒருத்தருக்கு ஒரு அநியாயம் ஒன்று செய்யணும், இப்படியெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்குது மனநோயோடு. அடுத்தாக்கள குறைய அவர் இல்லாத நேரத்தில் குறை பேசுறது, கீபத் பேசுறது, அது அவருக்கு மிகவும் பிடிப்பமான ஒன்று. அன்றைக்கு எப்படி சரி ரூம்ல தனியா இருந்தாலும் மொபைல்ல போன் போட்டு யாருக்கு சரி ஒருத்தருக்கு என்ன செய்யணும், ஒருத்தருடைய குறைய பேசணும். அப்பதான் அவருக்கு என்ன செய்யும், நிம்மதி அடையும். மனநோயாளி. அடுத்தாக்கள வளர்ச்சி அவருக்கு பொறுக்குது இல்லை, அவருக்கு இன்றைக்கு 300 சம்பளம், எனக்கு 250, இது பிடிக்குது இல்லை, அடுத்தாக்கள பத்தி என்ன செய்யறது, இதை பேசுறது, பொறாம. அடுத்தவனை பற்றி ஒரு வஞ்சகம் மனசுள்ளுக்கு, இவனுக்கு எப்படி சரி நான் என்ன செய்யணும், ஒரு நேரத்துல குழிக்குழு தள்ளணும், வஞ்சகத்தை வச்சு இருந்து நேரம் பார்த்து கழுத்து அறுத்துடுறது. இதெல்லாம் மனநோயாளிகளுடைய சப்ஜெக்ட். இதெல்லாம் மனநோயோடு சம்பந்தப்பட்டிருக்குது. அதனாலதான் சரதாசம் சொன்னாங்க, நீங்க யாரும் எனக்கிட்ட யார் இந்த குறையும் பத்தி பேசப்படாது. நான் எப்படி விரும்புறேன்டா ஒவ்வொரு நாளும் காலையை அடையணும், ஏன் மனசுல அடுத்தாக்களை பத்தி ஒரு கெட்ட எண்ணம் எந்த ஒன்றும் எனக்கு என்ன செய்யப்படாது, வந்துட்டு போறாது. நான் இப்படி யாரை பார்த்தாலும் எல்லாரும் பற்றி ஒரு நல்லெண்ணம் தான் என்கிட்ட வரணுமே தவிர, நேற்று பேசப்பட்ட பகிரப்பட்ட அந்த குறை என் மனசுல வந்து இவரை பார்க்க போக்கல அந்த குறை என்ன செய்ய வரப்படாது, ஞாபகத்துல வரக்கூடாது. ஒரு சஹாபிக்கு நபி சொன்னாங்க, 3 தடவை சொன்னாங்க இவர் சொர்க்கவாசிங்க. என்ன காரணம், வணக்க வழிபாடுகள்லாம் பெருசா இருக்கையில இருந்தது ஒரே ஒரு நல்லெண்ணம். என்ன விஷயம், யாரை பார்த்தாலும் நல்லெண்ணம். அடுத்தாக்கள குறை எனக்கு தேவையில்லை, ஏண்ட குறையே எனக்கு பெருசா இருக்குது, ஏண்ட குடும்பத்தில் உள்ள பிரச்சனையே எனக்கு சரி செய்ய நேரம் இல்லை, ஏண்ட குறையே எனக்கு நிவர்த்தி செய்ய எனக்கு நேரம் இல்லை. இப்படி இருக்கு அடுத்தாக்கள குறை எனக்கு எனத்துக்கு இப்படி வரணும் மனசுல, இப்படி வரணும் மனசுல. நான் உண்மையிலேயே இன்னொரு மனுஷனுடைய ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்து இருக்குது, நான் உண்மையிலேயே அவருக்கு நலவ நாடு நான் இருந்தா நான் அவர் என்ன செய்யணும், கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் என்ன செய்யணும், அவரை பற்றி சொல்லணும். உங்கள்கிட்ட இப்படி ஒன்று இருக்குது, நீங்க சரி செஞ்சு கொள்ளுங்க. இதுதான் உண்மையான நலவு நாடுறது. அதுக்கு மதிலாக அவருக்கு செல்லாமைக்கு அவரை கண்ணுக்கு முன்னுக்கு மறைச்சி போட்டு அங்கால 99 பேர்கிட்ட செல்லியும் எந்த பிரயோஜனமும் இல்லை. பாவம் மட்டும்தான் கிடைக்க போகுது, பாவம் மட்டும்தான் கிடைக்க போகுது. எனவே உள்ளத்தை பரிசுத்தமா வச்சுக்கொள்ளணும். உல ஆரோக்கியம், நான் இப்படி இருந்தால் நான் உண்மையிலேயே ஆரோக்கியம் உடையவனாக இருக்கிறேன். அடுத்தது ஆரோக்கியத்தில் பரிபூர்ணமாக ஆகுவதற்கான 3வது கட்டம் ஆன்மீக ஆரோக்கியம். ஆன்மீக ஆரோக்கியம். இந்த ஆன்மீக ஆரோக்கியமும் அழகான முறைக்கு இருந்தால்தான் நான் உண்மையிலேயே 100க்கு 100 பூர்த்தியான ஆரோக்கியம் உடையவனாக இருக்கிறேன் அர்த்தம். ஆன்மீக ஆரோக்கியம் தான் என்ன, நான்
ஒரு கட்டத்தில் பாவம் செய்கிறேன், அந்த பாவங்கள் செய்ததால எனக்கு கவலை உண்டாகுது, வெறுப்பு உண்டாகுது, நான் என்ன பார்க்க போக்கள் எனக்கே வெறுப்பாக ஈக்குது. அப்படின்னு அர்த்தம், நான் ஆன்மீகத்தில் ஆரோக்கியமும் கிடையாது, நான் ஆரோக்கியத்தில் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன், பின்னுக்காகிட்டு இருக்கிறேன், என்னுடைய ஆரோக்கியத்தில் குறை உண்டாகி கொண்டிருக்குது. சிலருக்கு சில பாவங்கள் செய்யறதுனால தற்கொலைக்கு என்ன செய்யும், தூண்டும். சில பாவங்கள் இருக்குது, அந்த மனுஷன் தற்கொலைக்கு தூண்டும். காரணம் என்ன, அவனுக்கு வெறுப்பு உண்டாகிக்குது. வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, இப்ப வாழ்றதுக்கு எனக்கு இப்ப விருப்பம் இல்லை. ஏன், அந்த பாவம் செஞ்சு 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 இப்ப அவனை கண்ணாடியில பார்க்க போக்கல அவனுக்கே அவனை விருப்பம் இல்லை, அவனுக்கே அவனை விருப்பம் இல்லை. அப்படிப்பட்ட சில பாவங்கள் இருக்குது, மிக பயங்கரமான பாவம். அதை ஒன்றொன்றா விவரமா சொல்லிட்டு போறதுக்கு டைமும் போதாது. எனவே அதுல மிக முக்கியமான பிரதானமான பாவம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. இரண்டாவது, ஒரு உயிரை கொலை செய்வது, ஒரு உயிரை கொலை செய்வது. இந்த உயிரை கொலை செய்வது என்கிற விடயத்தில் இன்னொரு விஷயமும் உள்ளடங்கு. அது என்னன்னு கேட்டா, ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் தங்கியிருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு நான் பாதகம் விளைவித்தால், ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் தங்கியிருக்கக்கூடிய ஒரு விடயத்திற்கு நான் பாதகம் விளைவித்தால், அதுவும் ஒரு வகையில் இந்த உயிரை கொலை செய்வதற்கு சமமாக வரும். ஒரு மனிதர் வியாபாரம் செய்கிறார், என்னுடைய வியாபாரம் ஒரு அடிப்படையில் வைத்துக் கொண்டிருக்கிறது, அவருடைய வியாபாரம் ஒரு அடிப்படையில் வைத்துக் கொண்டிருக்கிறது. நான் தற்பொழுது அவருடைய வியாபாரத்தை இல்லாமலாக்குவதற்கு, நஷ்டத்தை ஏற்படுத்துவதற்கு நான் சூழ்ச்சிகள் செய்து அவருடைய வியாபாரம் பின்தங்குமாக இருந்தால், அவருடைய வாழ்வாதாரத்தில் பிரச்சனை ஏற்படுமாக இருந்தால், அவருடைய மனைவி பிள்ளைகளுடைய தேவைகளை அவர் நிவர்த்தி செய்து கொள்வதற்கு தேவையான அடிப்படை அவர் வாழ்வதற்கு கஷ்டத்துக்கு அவர் உள்ளாகுவாக இருந்தால், இதுவும் அந்த அடிப்படையில் தான் வரும், இதுவும் அந்த அடிப்படையில் தான் வரும். அடுத்ததாக சூனியம் செய்வது. ஒரு மனிதனோடு முட்டி 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 பார்த்துட்டு, ஒரு மனிதனுக்கு எல்லா அடிப்படையிலையும் முட்டி முட்டி பார்த்து விட்டு இறுதியாக அல்லாஹ், இதுவும் இணை வைப்பதற்கு சமமான ஒன்று. சூனியம் செய்வது, அல்லது சூனியம் செய்யக்கூடிய ஒருவனை நாடி இவனுக்கு ஏதாச்சும் ஒரு சூனியம் செய்ய வேண்டும் என்று ஏதோ ஒரு அடிப்படையில் ஏதாச்சும் ஒன்று செஞ்சு விடுவது, சூனியம் செய்வது. இதுவும் மிக முக்கியமான ஒரு பாவம். அடுத்ததாக தொழுகையை விடுவது, தொழுகையை விடுவது. ஒரு மனிதன் தொழாமல் இருக்கிறான், ஒரு மனிதன் அவனுடைய வாழ்நாளில் தொழாமல் இருக்கிறான், ஏதாவது ஒரு கட்டம் வரும் இந்த நேரத்தில் மாத்திரம் தொழுகிறான் என்றிருந்தால், இதுவும் மிக முக்கியமான ஒரு பாவம், பெரிய பாவம். ஜக்காத்து கடமையாக இருக்குது, ஜக்காத்தை கொடுக்காம தவிர்ந்து கொள்வது. நோன்பு மாதங்களில், நோன்பு காலத்தில், ரமலான் மாசத்தில் நோன்பு பிடிக்காம இருக்கிறது. ஹஜ்ஜு செய்ய முடியுமாக இருக்க ஹஜ்ஜு செய்யாமைக்கு இருக்கிறது. பெற்றோருக்கு நோவினை கொடுப்பது, உறவினர்களை துண்டிச்சு நடப்பது, விபச்சாரம் செய்வது, ஹலாலான மனைவி இருக்கத்தக்கன, திருமணம் முடிக்க அனைத்து வசதிகளும் இருக்கத்தக்கன தகாத ஒரு உறவில் ஈடுபடுவது, அல்லது ஓரினச் சேர்க்கை செய்வது, ஒரே இனம் ஒரே இனத்தோடு சேர்ந்து கொள்வது, வட்டியில் ஈடுபடுவது, அனாதைகளுக்கு அநியாயம் செய்வது, பெருமையோடு நடந்து கொள்வது, பெருமை அடிப்பது, தன்னைத்தானே பெரியவன் என்று, தன்னைத்தானே ஒரு பெரியவன் நினைத்துக் கொள்வது, அடுத்தாக்கள் தான் தவறு செய்யும் போது அடுத்தாக்கள் சொல்லின நேரத்திலே அதனை ஏற்க மறுப்பது, பொய் சத்தியம் செய்வது. அடுத்ததாக சாராயம் குடிப்பது, போதை வஸ்துக்கள் பயன்படுத்துவது, அப்பாவிகளை இட்டு கட்டுறது. பேச்சுத்திறன் பெருசா இல்லை, அவர் என்ன செய்யறது, ஒரு வழக்குல மாட்டி விட்டுறது, அவருக்கு பேச்சு என்ன செய்ய முடியாது, தப்பிக்கொள்ள இயலாது. அவர் தவறு செஞ்சவர் பேச்சு திறமைக்கு வெளியே வந்துடுவார். களவு எடுப்பது, அநியாயம் செய்வது, இது எல்லா விதமான அநியாயத்திலும் சம்பந்தப்படும். ஹராமான வியாபாரம் செய்வது, ஹராமான வியாபாரம் செய்வது, ஆண்கள் பெண்ணுக்கு ஒப்பாகுவது, ஆண்கள் பெண்களுக்கு ஒப்பாகுவது, அதே நேரம் சிறுநீர் கழிக்கிற விஷயத்தில் பொடுபோக்குத்தனமாக இருந்து கொள்வது,
சிறுநீர் கழித்து விட்டு சில நேரம் சிலாக்களுக்கு கொஞ்ச நேரம் போய்த்து என்ன செய்யும், ஒரு துளி 2 துளி வரும். எனவே சிறுநீர் கழித்ததுக்கு பின்னால் கொஞ்ச நேரம் என்ன செய்யணும், அந்த இடத்த கொஞ்சம் அந்த நிறம் ஒன்று இருக்குது, அந்த நிரம்ப என்ன செய்யணும், விரலால இடது கையால விரலால் அப்படி என்ன செய்யணும், கொஞ்சம் வாரி விடணும். அப்போ அதில் பீக்க சொட்டு என்ன செஞ்சிடும், வெளியே வந்துடும். அல்லது கொஞ்சம் இருமணும், கொஞ்சம் உடம்பை கொஞ்சம் அசைக்கணும். அப்படி மூலமாக என்ன செய்யும், அந்த சிறுநீர் துளி வெளியே வந்துடும். அடுத்தது எந்த ஒரு அமலை செய்கிறதா இருந்தாலும் அடுத்தாக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி செய்வது. அடுத்தது அடுத்தாக்களுக்கு மோசடி செய்வது, செஞ்ச விஷயங்களை சொல்லி காட்டுறது. நான் ஒரு நலவு செஞ்சிட்டேன், ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயத்தின் காரணமாக சின்ன ஒரு பிணக்கு வாக்குவாதம், அதுக்கு பின்னால் சொன்னது எல்லாத்தையுமே அடுத்தாக்களுக்கு முன்னால் சொல்லி காட்டுறது. அடுத்தது அடுத்தாக்கிட்ட குறைய அவர் இல்லாத நேரத்தில் எல்லா இடங்கள்லையும் பேசி பேசி திரிகிறது. வாக்குக்கு மாற்றம் செய்வது, முஸ்லிம்களுக்கு ஒரு மனிதனுக்கு நோவினை செய்வது, நாவாலும் சரி வேறு அமைப்பில் இருந்தாலும் சரி, ஜமாஅத்துடைய தொழுகையை எந்த காரணமும் இல்லாமல் விட்டு தனியே தொழுவது. பெரும்பாவத்தில் எப்படி கொண்டிருக்கிறாங்க, எந்த காரணமும் இல்லாமல் சேர்ந்து தொழுகை விட்டு போட்டு தனியே தொழுகிறது, தனியே தொழுவது, இதுவும் பெரும்பாவம். அதே மாதிரி எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் ஜும்மாவுடைய தொழுகையை ஜமாஅத்துடைய தொழுகையை பொடுப்போக்குத்தனமாக மிச்ச காலம் தொடர்ந்து விடுறது. அதே மாதிரி அடுத்தாக்களுக்கு சூழ்ச்சி செய்வது, அடுத்தாக்களுக்கு சூழ்ச்சி செய்வது. அடுத்தது அடுத்தாக்கள குறைய துருவி ஆராய்வது, அடுத்தாக்களுக்கு முன்னால் பரப்புறது. இப்போ இதுவரைக்கும் நான் பேசின விஷயத்தில் தொழுகை ஜக்காத் என்று ஒன்று தான் வந்துச்சு. அடுத்து எல்லாம் கூடுதலாக எது வந்துச்சு, மனிதர்களோட பலம் கொலங்குற விஷயத்தில் தான் வந்திருக்குது. இதெல்லாம் பெரும் பாவங்கள். அப்போ பாருங்க, இஸ்லாம் என்கிறது எப்படியாப்பட்ட மார்க்கம், அடுத்தாக்களுக்கு எந்த ஒரு கெடுதலையும் நாடாத ஒரு மார்க்கம். தனிக்கர செயற்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கணும், அழகான முறைக்கு இருக்கணும்னு வந்தது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சில பாவங்கள் இதில் தொடர்ச்சியாக நடக்குமாக இருந்தால், அடுத்தாக்கள்கிட்ட குறையை பேசுறது அல்லது விபச்சாரம் அல்லது சாராயம், இந்த மாதிரியான சில பாவங்கள் தொடர்ச்சியாக நடக்குமாக இருந்தால் அவனுக்கு தன்னைத்தான பார்க்கறதுக்கு வெறுப்பு உண்டாகும். அவனுடைய ஆத்மாவை செல்லும், நீ இப்போ வாழ தகுதி இல்லை உனக்கு. அவனுடைய ஆத்மாவை என்ன செய்யும், சுபஹானல்லாஹ். பாருங்க அல்லாட தண்டனையை, அல்லாட தண்டனையை. அதுதான் நல்ல சந்தர்ப்பங்களை கொடுத்துட்டே இருக்கிறான் திருந்துறதுக்கு. திருந்தி வாழ். நீ எப்போ உட்றாயோ அதுக்கு பின்னால் உன்னுடைய ஏடு மறுபக்கமாக மாறிடும். தவறெல்லாம் நன்மையாக மாறிடும், பாவமெல்லாம் நன்மையாக மாறிடும். இப்போ நீ புதிய ஒரு பக்கத்தை வரலாற்றை ஆரம்பிக்கிறாய். இதை நீ விடாமல் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பாயாக இருந்தால் உன்னுடைய நஃப்ஸின் மூலமாகவே உனக்கு நீயே சிக்னல் தரும், உன்னுடைய ஆத்மாவை உனக்கு முடிவு தரும், நீ தற்பொழுது இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு தகுதி இல்லை, நீ ஓண்ட உயிரை நீயே போக்கிக்கொள். இதுதான் அல்லாஹ்வுடைய தண்டனையில் மிக பயங்கரமான ஒரு தண்டனை. அதனால தற்கொலை செய்கிறவங்க எல்லாரையும் தொடர்ந்து நரகவாசின்னு என்ன செய்யலாது, சொல்ல இயலாது. அல்ல நாடினால் மன்னிப்பான். நபியவங்க தொழிலுக்கு விரும்பல, ஆனால் அடுத்தாக்களை தொழிலுக்கு சொன்னாங்க, அடுத்தாக்களை தொழிலுக்கு சொன்னாங்க. சில நேரம் எங்களோட ஊர்களில் சில நேரம் சில தற்கொலை சம்பவங்கள் நடக்கும். சிலவங்க நினைக்கிற எப்படி அந்த தொழுகைக்கு நாங்கள் போகக்கூடாது, நரகவாசி இல்லை, அப்படி இல்லை. தற்கொலைக்கு எல்லாமே பாவங்கள் தான் காரணம் இல்லை. சில மன உளைச்சல்களும் என்ன செய்யும், ஒரு மனிதனுக்கு அநியாயம் செஞ்சு 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 நொந்து 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 அவன் கடைசிக்கு அவன் கோழையாகி என்ன செய்யறான், திருமண வாழ்க்கையில் வியாபாரத்தில் கடன் தொல்ல, இந்த மாதிரியான சில அமைப்புகளும் உண்டாகி என்ன செய்யுது, தற்கொலைக்கு காதல் தோல்வி, அல்லது இன்னொருத்தர் மனுஷன் பேசுறது மனசுக்கு பிடிப்பு இல்லை, சிலாக்களிக்கிறாங்க சின்ன புள்ள மாதிரி. சின்ன ஒரு விஷயம் தான் அது, அது எங்களுக்கு சின்ன விஷயம், அது அவருக்கு பெரிய விஷயம். அழுது தீப்பா 2 மணி தியாகம். இப்படியான விஷயங்கள் மூலமாக சில நேரம் என்ன செய்வாங்க, தவறான முடிவை எடுத்து, அப்படி எங்களை ஊரில் சில சம்பவங்கள் நடந்தால் நாங்கள் அந்த ஜனாதை கலந்து கொள்ளணும். எல்லா தற்கொலைகளும் எனது நரகத்துக்குத்தான் தொடர்ந்தியானது என்று இல்லை. களிமா சொன்ன ஒருவர் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான். எனவே நாங்கள் அதில் கலந்து கொள்ளணும். அப்படியாப்பட்ட மக்களோட விஷயம் நாங்கள் பின்னுக்கு ஒன்றும் கதைக்கக்கூடாது.
ஹைர். இந்த 3 அம்சங்கள்லையும் பார்த்தால் ஆன்மீகத்தில் எப்படி ஆரோக்கியம் இல்லாம போற? இப்ப உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை வர்றது சரி, அதே மாதிரி உள்ளத்துல மனநோயாளிகள் ஆகிறது சரி. ஆன்மீகத்துல எப்படி ஆரோக்கியம் இல்லாம போகுதுன்னு சொன்னா, நான் ஒரு கிழமை பொடுபோக்குத்தனமாக தொழுகையை விட்டிருந்தால் சில நேரம் என் மனசுக்கு ஒரு வலியை உண்டாக்கும். அது நான் ஏதோ எந்த அடிப்படையில் நல்லவனாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருந்தாலும் ஏதோ எங்கேயோ ஒரு தொங்கல்ல சின்ன ஒரு வலி ஒன்று ஏற்படும். அதுதான் ஆன்மீகத்தில் ஆரோக்கியம் இல்லாத தன்மை. இதே நேரத்தில் ஒரு மனிதன் சுபுவுக்கு எழும்பி தொழுது குர்ஆனையும் ஓதி வெளியே போகிற நேரத்தில் அவன் ஏதோ ஒன்றைக்கு பெரிய ஏதோ ஒரு விஷயத்தை சாதிச்சது போல மனசு கொண்டு வரும். அதுதான் ஆன்மீக ஆரோக்கியம். அதே நேரத்தில் ஒரு மனிதர் எழும்புறாரு, அவருக்கு எந்த ஒன்றும் செய்ய கிடைக்கல, தொலை கிடைக்கல, இப்படியே ஒரு வருஷம் ஆகிட்டது. இப்ப அவருக்கு மனசுல என்ன செய்யும்? ஒரு வருத்தத்தை செய்யும், உண்டாக்கும். இதுதான் ஆரோக்கியம். ஆன்மீகத்தில் ஆரோக்கியம் இல்லை என்று ஒரு ஆதாரம். பாவம் செய்ய போகிற ஆரம்பம் எப்படி இருக்கும் தெரியுமா? இன்பமாக இருக்கும். பாவங்கள் பொதுவாக செய்ய நேரத்தில் ஆரம்பத்தில் எப்படி இருக்கும்? இன்பமாக இருக்கும். செஞ்சு முடிஞ்சதுக்கு பின்னால ஏன் அந்த பாவத்தை நான் செஞ்சேன் அப்படின்னு ஒவ்வொருத்தர மனசும் என்ன செய்யும்? சொல்லும். பாவத்தின் ஆரம்பம் இன்பமாக இருக்கும். அது செஞ்சு முடிச்சதுக்கு பின்னால் நினைக்கும், ஏன் அந்த பாவத்தை நான் செஞ்சேன் அப்படின்னு ஒரு கை சேதத்தை என்ன செய்யும்? உண்டாக்கும் பாவம். ஒரு நன்மையான விஷயம். உண்மையிலே தொழுறது கஷ்டம்தான். தொழுகிறது டைம் அதுக்குண்டு ஆக்கிக் கொள்றது கஷ்டம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக்கிறான், என்ன பயந்தவங்களுக்கு தவிர அடுத்தாக்களே கஷ்டம் தொழுக அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனிலேயே கஷ்டம் சொன்ன உண்டு. யாருக்கு கஷ்டம் இல்லை? என்னை பயந்தவர்களுக்கு கஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டான். அப்ப தொழுகைங்கிறது கஷ்டமான ஒன்று. அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்களோட ஈமான்ல குறைபாடு இருக்குது, நாங்க இன்னும் அதை பூர்த்தியாக்கணும். பூர்த்தியாக்கிட்டால் அதில் இன்பம் வந்துட்டு அது போல தொழுகை என்ன செய்யாது? பாரம் ஈக்காது. பாரம் ஈக்காது. எனவே பாவம் செஞ்ச உடனே செஞ்சு முடிஞ்சதுக்கு பின்னால் ஒரு கவலையை உண்டாக்குது தானே, அதுதான் ஆன்மீகத்தில் ஆரோக்கியம் இல்லாத தன்மை. ஆன்மீகத்தில் ஆரோக்கியம் இல்லாத தன்மை. நன்மையான ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன், குர்ஆன் அன்றைக்கு ஒரு ஜுஸ் ஓதிட்டேன், அதுக்கு பின்னால் சந்தோஷம் கொண்டு வருது. சுபு தொழுது கொஞ்சம் குர்ஆனை எடுத்து ஓதிட்டேன், ஒரு சந்தோஷம் கொண்டு வருது. இதுதான் என்ன அர்த்தம்? ஆன்மீகம் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். எனவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆரோக்கியம் என்று சொல்வதாக இருந்தால் இந்த 3 விஷயங்களும் சம்பந்தப்பட்டிருக்குது. உடல், உள்ளம், ஆன்மீகம். இந்த 3 விஷயத்திலே நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் பழகிக்கொள்ளணும். இந்த 3லையும் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உலக அடிப்படையான அந்த வாழ்க்கையிலையும் அதிகமான லாபத்தை வச்சிக்கிறான். அதே நேரத்தில் மறுமை வாழ்க்கையிலையும் அதிகமான லாபத்தை வச்சிக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யார் ஈமான் கொள்ளாமல் அல்லது ஈமான் கொண்டதற்கு பின்னால பொடுபோக்குத்தனமாக வாழ்வாங்களா இருந்தால் ஹஸிரத் துன்யா வல் ஆஹிரா, இந்த உலகத்திலேயும் நஷ்டம், மறுமை வாழ்விலும் நஷ்டம். அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்தில் வாழப்போக்கில் தவறுகள் நடக்குது, பாவங்கள் நடக்குதா இருந்தால் அவன் கவலைப்படுகிறான், அவனுக்கு வர வேண்டிய ரிஸ்க் தடைப்படுகிறது. எனவே இந்த உலகத்தில் நஷ்டப்படுகிறான். மறுமையில் எப்படி கஷ்டப்படுகிறான்? சில நேரம் அல்லாஹ் மன்னிக்காமல் தண்டித்து விட்டால் நரகத்திற்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. இதே நேரத்தில் இதற்கு மாற்றமாக ஒரு மனிதன் தன்னை ஈமானை விஷயத்தில் பாதுகாத்து நல்ல அமல்கள் செய்து எண்ணின் மூலமாக அடுத்தாக்களுக்கு எந்த ஒரு அநியாயமும் நடந்துவிடக்கூடாது என்று நற்குணத்துடைய அடிப்படையில் ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவனுடைய மனதில் என்ன இருக்கிறது? சந்தோஷம் இருக்கிறது. அவனுடைய மனதில் என்ன இருக்கிறது? சந்தோஷம் இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையும் மனமான வாழ்க்கை, மறுமை வாழ்க்கையும் மனமான வாழ்க்கை. எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் வாழ பழகிக்கொள்வோமாக. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற கிழமையிலிருந்து எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தொடரும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடியவர்கள் நேர காலத்தோடு வந்து கலந்து கொள்ளுங்க. அதே மாதிரி வருகின்ற நேரத்தில் எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய ரூம்மேட், அதே மாதிரி கொம்பனியில் வேலை செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கும் அந்த அழைப்பை கொடுத்து நேர காலத்தோடு இந்த பள்ளிவாசலுக்கு வந்து கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்து கொள்வோமாக.
அடுத்தாக்கள குறைகளுக்கு தேவையில்லைங்கிற விஷயத்துல குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைச்சதுக்கு பின்னால என்ன சொன்னான்? அந்த மரத்துக்கிட்ட போக வேணாம், ஒரு மரத்தை காட்டி போக வேணாம். ஆனா அந்த மரத்தை பத்தி என்ன மரம்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. ஏன் சொல்லல? அது எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறதுனால. அதே மாதிரி அஸ்ஹாபுல் கஹஃப் என்று வருது, குகைவாசிகள். யாரும் அவரோட பேரை தெரியாது, எத்தனை பேருக்கும் தெரியாது. ஏன்? அதுகளுக்கு அனாவசியமான ஒன்று. அதே மாதிரி அஸ்ஹாபுல் உஹ்தூத், கிடங்கு வாசிகள் அப்படின்னு வருது. அது யாரு எவர்ந்து சொல்லப்படலை. ஏன் சொல்லப்படலண்டா, சில விஷயங்கள் இருக்குது எங்களுக்கு, எந்த சில விஷயங்கள் அது தெரியாதாலே எங்களுக்கு பிரயோஜனமும் கிடைக்க போறதில்லை, அது தெரியாட்டி எங்களுக்கு எந்த பாதிப்பும் வரப்போறதில்லை. அப்படியான விஷயம் எங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையில்லை எங்களுக்குதான் அது அர்த்தம். அதே மாதிரி ஒரு முக்கியமான ஹதீஸ், ஒரு மனிதனுடைய இஸ்லாம் அழகு பெறதுக்கு முக்கியமான காரணம், அவனுக்கு தேவையில்லாத விஷயத்துல நினைக்க மாட்டான், தலையிட மாட்டான், அவனுக்கு தேவையில்லாத விஷயத்த விட்டுருவான். இது ஒரு மனிதனுடைய இஸ்லாம் அழகு பெறத்துக்கு ஒரு முக்கியமான அம்சம். சுப்ஹானல்லாஹ். எனவே இது போன்ற நல்ல நல்ல விஷயங்களை திரும்பி இருக்குது, நாங்கள் தேடணும், படிக்கணும். எனவே எங்கள் நேரங்களை காலங்களை பிரயோஜனமான முறையில் கழிச்சுக் கொள்ளணும். இதுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்து கொள்வோமாக. வாக்குதாவான